Very happy morning to our students. So from today itself, we have to going to see the unit 6, retirement of a partner. So with that, we have seen about the comprehensive problem today. So இதை நல்லா understand பண்ணிக்கோங்க. So from the examination point of view, this chapter is very important for 5 marks sum. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ இதிலிருந்து தான் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அட்மிஷனை காட்டணும், ரிட்டையர்மெண்ட்டில் தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோமோ அது எல்லாம் வந்து இதில் கம்பைண்ட் ஆகி வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 17, page number 220, exercise number 17, page number 220, comprehensive problem. So Kannan, Rahim and John are partners in a firm sharing profit and losses in the ratio of 5:3:2. The balance sheet as on 31st December 2017 was as follows. So on the liability side, the capital account Kannan, Rahim, John. Then workman compensation fund 30,000. Then creditors 20,000. On the asset side, buildings 90,000, machinery 60,000, debtors 30,000, stock 20,000, cash at bank 50,000, profit and loss account 20,000. So total 2,70,000. So John retires on 1st January 2018 subject to the following conditions. So இதில் 3 பார்ட்னர் இருக்காங்க, கண்ணன், ரஹீம், ஜான் 3 பேர் இருக்காங்க. ஸோ இதில் யார் ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா ஜான் ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ எப்போ ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா 1/1/2018 ரிட்டையர் ஆகிறாரு. 1/1/2018 ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, டு அப்ரிசியேட் பில்டிங் பை 10%, ஸ்டாக் டு பி டிப்ரிசியேட்டட் பை 5%, டு ப்ரொவைட் ₹1,000 ஃபார் பேட் டெப்ட்ஸ். An unrecorded liability of ₹8,000 have been noticed. The retiring partner shall be paid immediately. So இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா prepare revaluation account, partners capital account and balance sheet of the firm after retirement. So இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அக்கவுண்ட் prepare பண்ணணும் அப்படின்னா we have to prepare the revaluation account first. ஸோ இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல பாயிண்ட் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ டு அப்ரிசியேட் பில்டிங் பை 10% சொல்றாங்க. ஸோ அப்போ அப்ரிசியேஷன் மீன்ஸ் த பில்டிங் வேல்யூ ஹேஸ் டு பி இன்க்ரீஸ்டு பை 10%. ஸோ இங்கே பில்டிங் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னா 90,000 இருக்கு. ஸோ அப்போ 90,000ல 10% அப்படின்னா 9,000. ஸோ the 9,000 the building value to be increased. ஸோ அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல அசட்டினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம எங்க காமிப்போம் அப்படின்னா இட் ஷுட் பி ஷோன் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இட் ஷுட் பி ஷோன் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ 9,000 எங்க போடணும் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல, கிரெடிட்ல பை பில்டிங் 9,000. தென் அடுத்து என்ன சொல்றாங்க, ஸ்டாக் டு பி டிப்ரிசியேட்டட் பை 5%. ஸ்டாக் டு பி டிப்ரிசியேட்டட் பை 5%. ஸோ ஸ்டாக் வந்து 20,000 இருக்கு, ஸ்டாக் வந்து 20,000 இருக்கு. ஸோ இந்த 20,000ல 5%, ஸோ அப்போ 10% அப்படின்னா 2,000. ஸோ அப்போ அதில் 5% அப்படின்னா அதில் half. ஸோ அப்போ வந்து 20,000ல 10%னா 2,000, அதில் 5% அப்படின்னா அதில் half. ஸோ ₹1,000. ஸோ ₹1,000 வந்து ஸ்டாக். ஸோ இங்க என்ன ஆகுது, ஸ்டாக்கினுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது.
ஸோ அப்போ ஸ்டாக்கினுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம எங்க போடுவோம்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல. ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல டூ ஸ்டாக் 1000. ஸோ அப்ப ரெண்டு ஏற்கனவே பை பில்டிங் வந்து கிரெடிட் சைட்ல என்ன போடணும்? 9000 போடணும். தென் டூ ஸ்டாக் வந்து 1000 rupees. Then to provide third adjustment, to provide rupees 1000 for bad debts. So provision for bad debts. So it is a liability. So the liability value to be increased. The liability value to be increased. The liability value increase ஆச்சுனா நம்ம என்ன செய்யணும்? liability value increase ஆச்சுனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, it should be shown on the debit side of the revaluation account. It should be shown on the debit side of the revaluation account. So அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த bad debts உடைய 1000 rupees வந்து revaluation accountல debit sideல காமிக்கணும். Two bad debts 1000. Then fourth adjustment, an unrecorded liability of rupees 8000 have been noticed. So unrecorded liability ன்னு சொல்றாங்க. So அப்ப liability உடைய வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. So அப்ப revaluation accountல liability உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம எங்க காமிக்கணும் அப்படின்னா, it should be shown on the debit side of the revaluation account. So the unrecorded liability 8000 should be shown on the debit side. So இப்ப மொத்தம் 4 revaluation accountல பார்த்திருக்கோம். பில்டிங் மட்டும் எங்க வரணும் அப்படின்னா revaluation accountல கிரெடிட் சைட்ல வரணும். Then stock, bad debts, unrecorded liability. So இது எல்லாமே எங்க வரணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து அசெட்ஸ் உடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. So மீத இருக்க ரெண்டு third and fourth வந்து liability உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அசெட்ஸ் உடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலோ liability உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலோ நம்ம எங்க காமிப்போம் அப்படின்னா revaluation accountல டெபிட் சைட்ல காமிக்கணும். இப்ப ஹெட்டிங் போட்டுக்கோ revaluation account. So revaluation account ஹெட்டிங் போட்டுக்கோ revaluation account. So date, particulars, amount. Then on the credit side, date, particulars, amount. So credit side la ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் வரும். By buildings 9000. So on the debit side வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கினுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. So ஸ்டாக்கினுடைய வேல்யூ 5% டிக்ரீஸ் ஆகுது, 1000 rupees. Then two bad debts. So provision for bad and doubtful debts, the liability value to be increased. So it should be shown on the debit side 1000 rupees. Then unrecorded liability, it should be shown on the debit side 8000. It should be shown on the debit side 8000. So இப்ப இந்த பக்கம் 9000 வருது, இந்த பக்கம் 10000 இருக்கு. So இதுல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா 5 லைன்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 லைன்ஸ் விட்டுட்டு டோட்டல் லைனுக்கு போட்டுக்கோ. So இந்த பக்கமும் டோட்டல் லைன் போட்டுக்கோ. So இந்த பக்கம் எந்த பக்கம் டோட்டல் அதிகமா வருது பார்த்தா அப்படின்னா இந்த பக்கம் ஆட் பண்ணா என்ன வருது? 10000 வருது. So இந்த பக்கம் பில்டிங்கினுடைய வேல்யூ வந்து 9000 தான் இருக்கு. So அப்ப டெபிட் சைடினுடைய டோட்டல் அதிகமா இருக்கு. So மூணை ஆட் பண்ணி டெபிட்டினுடைய டோட்டல் 10000. The same amount should be carried out on the credit side. On the credit side 10000. On the credit side 10000. So இதுல பேலன்ஸ் பண்ணேன்னா so difference amount is 1000. Difference amount is 1000. இந்த டோட்டல் போட்டதுக்கு மேல உள்ள லைன்ல டிஃபரன்ஸ் அமௌண்ட் எழுதிக்கோ 1000 rupees. So இந்த 1000 rupees வந்து என்ன ரேஷியோல பிரிக்கிறாங்க அப்படின்னா 5:3:2 ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. 5:3:2 ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. So 5 plus 3 8, 8 plus 2 10, 5 plus 3 8, 8 plus 2 10. So 1000 10 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 100 rupees வரும். So 100 into 5 500, 100 into 3 300, 100 into 2 200. So இங்க என்ன போடுற அப்படின்னா so John by loss within bracket transferred to capital account. So இங்க எழுதுறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 1000 rupeesக்கு நேரா தேர்ட் பார்ட்னர் நேம் வரணும். இந்த 1000 rupeesக்கு நேரா தேர்ட் பார்ட்னர் நேம், இது செகண்ட் பார்ட்னர் நேம், இது ஃபர்ஸ்ட் பார்ட்னர் நேம். So அப்பதான் சம் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். So அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. So இந்த 1000 rupeesக்கு நேரா தேர்ட் பார்ட்னர் நேம், செகண்ட் பார்ட்னர் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்னர் நேம். So அதுக்கு மேல இருக்க ரெண்டு லைன் by loss within bracket transfer to capital account. So Kannan, Rahim, John. So 500, 300, 200. Okay. இப்ப revaluation account முடிஞ்சிருச்சு. So இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா capital account. You have to prepare the capital account prepare பண்ணணும்.
ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டுக்கோ, கேபிட்டல் அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டுக்கோ. ஸோ டேட்டு, பர்டிகுலர்ஸ், 3 பார்ட்னருக்குமே நம்ம ஓபன் பண்ணோம், கண்ணன், ரஹீம், ஜான். ஸோ உன்னுடைய நோட்ல பர்டிகுலர்ஸ் காலம்ல ஒரு பார்ட்னர் நேம் யூஸ் பண்ணிக்கோ. ஸோ இன்னர் காலம் ஒன்று, அவுட்டர் காலம் ஒரு பார்ட்னர் யூஸ் பண்ணிக்கோ. ஸோ இதுல வந்து பர்டிகுலர்ஸ் காலம்ல யூஸ் பண்ணிக்கோ கண்ணன். அதே மாதிரி கிரெடிட் சைட்ல டேட்டு, பர்டிகுலர்ஸ், கண்ணன், ரஹீம், ஜான். டேட்டு, பர்டிகுலர்ஸ், கண்ணன், ரஹீம், ஜான். ஸோ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கேபிட்டலினுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் லைன்ல பை பேலன்ஸ் பி பை டி. ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா ஸோ பழைய பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல இருக்கும். கண்ணன் 1 lakh rupees, ரஹீம் 80,000, ஜான் வந்து 40,000. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நாம இங்க என்ட்ரி பண்ணிரு. ஸோ பை பேலன்ஸ் பி பை டி 1 lakh, 80,000, 40,000. ஓகேயா? தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன்ல ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்த்துட்டு ஸோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த சம்ம பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் லாஸ் வருது. ஸோ ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணணும். ஸோ ரீவேல்யூஷன் லாஸ் வந்திருக்கிறனால கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணணும். ஸோ டூ ரீவேல்யூஷன் லாஸ் கண்ணன்ல 500, ஸோ ரஹீம்ல 300, ஜான்ல 200. ரீவேல்யூஷன் லாஸ் 500, 300, 200. ஓகேயா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் போஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பழைய பேலன்ஸ் ஷீட்ல அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஏதாவது இருக்கான்னு பாரு. அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ லயபிலிட்டி சைட்ல ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் இருக்கு. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் ஒரு 30,000 இருக்கு. ஸோ அப்ப அசட் சைட்ல பார்த்தா அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லயபிலிட்டி சைட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட் என்ட்ரி போடுவோம். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அசட் சைட்ல இருக்கிறனால நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி போடணும். அப்ப ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாத்தீங்கன்னா 2 ஐட்டம் இருக்கு. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் ஒரு ஐட்டம், இன்னொன்னு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 20,000. இட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இப்போ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் வந்து எவ்வளவு இருக்கு? 30,000 இருக்கு. ஸோ இங்க நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 30,000. ஸோ என்ன ரேஷியோல பிரிக்கணும்? 5:3:2. ஸோ 5 + 3 8, 8 + 2 10. 10 டிவைட் பண்றோம். 10 டிவைட் பண்ணா என்ன வருது? 3,000 வருது. 10 டிவைட் பண்ணா 3,000 வருது. ஸோ 3 × 5,000. 3 × 5,000. 5 3 × 5 3,000 × 5 15,000. 3,000 × 3 9,000. 3,000 × 2 6,000. ஸோ இது என்னது? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட். ஸோ ஜேர்னல் என்ட்ரி வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டெப்டார் to Kannan's capital, to Rahim's capital, to John's capital. So அப்ப எங்க வரணும் அப்படின்னா கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல பை ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 15,000, 9,000, 6,000. பை ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 15,000, 9,000, 6,000. ஸோ இன்னொன்று எங்க பண்ண பார்த்தோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தோம். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஷோன் ஆன் த அசட் சைடு. லயபிலிட்டி சைட்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கண்ணன்ஸ் கேபிட்டல், ரஹீம்ஸ் கேபிட்டல், ஜான்ஸ் கேபிட்டல் போடணும். ஸோ இட் ஷுட் பி ஷோன் ஆன் தி அசட் சைட். ஸோ யூ ஹேவ் டு பாஸ் த ரிவர்ஸ் என்ட்ரி. ஸோ அதுல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20,000 கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 20,000 கொடுத்திருக்காங்க. ஸோ அதை 10 டிவைட் பண்ணீங்கன்னா ஸோ ஏன் 10 டிவைட் பண்ணும்? ரேஷியோஸ் வந்து 5:3:2. 5 + 3 8, 8 + 2 10. 10 டிவைட் பண்ண 2,000. ஸோ 2,000 × 5 10,000. 2,000 × 3 6,000. ஸோ 2,000 × 2 4,000. ஓகே. ஸோ அப்ப இதுக்கு வந்து என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும்? ரிவர்ஸ் ஜேர்னல் என்ட்ரி போடணும். கண்ணன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார், ரஹீம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார், ஜான்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்ப கேபிட்டல் அக்கௌண்ட்ல எங்க வரும் அப்படின்னா டெபிட் சைட்ல வரணும். டெபிட் சைட்ல டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 10,000, 6,000, 4,000. 10,000, 6,000, 4,000. ஸோ இப்ப இதோட முடிஞ்சிருச்சு. வேற எதுவும் இல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. இப்ப நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டலுடைய பேலன்ஸ் எழுதியிருக்கோம். தென் அடுத்து ரீவேல்யூஷனுடைய லாஸ் எழுதியிருக்கோம்.
அது முடிச்சதுக்கு அப்புறம் பழைய பேலன்ஸ் ஷீட்ல அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த சம்ம பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஸோ அதனால கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வந்துருச்சு. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அசெட்ல கொடுத்துக்கிறதுனால ரிவர்ஸ் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் என்ட்ரி பாஸ் பண்றப்ப டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுல நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து பார்த்து அதுல இருந்து 3 லைன்ஸ் விட்டுட்டு அண்டர்லைன் பண்ணிருக்கு. ஸோ இந்த பக்கம் தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதுல இருந்து 3 லைன்ஸ் 1 2 3 லைன் விட்டுட்டு கோடு போட்டுரு. 3 பார்ட்னருக்கும் சேர்த்து லைன் பண்ணிரு. 3 பார்ட்னருக்கும் சேர்த்தே லைன் பண்ணிரு. ஸோ அதே லைன்ல இங்கேயும் சேர்த்து லைன் பண்ணிரு. ஸோ அப்ப டோட்டல் போட்ட அப்படின்னா கண்ணனுக்கு வந்து எவ்வளவு வருது அப்படின்னா 1,15,000. ஸோ ரஹீம் வந்து 89,000, ரஹீம் வந்து 89,000. தென் இங்க வந்து 46,000. The same total should be carried out on the debit side. So 1,15,000, 89,000, 46,000. So இதுல யாரு ரிட்டையர் ஆகுறாங்களோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுல யாரு ரிட்டையர் ஆகிறா அப்படின்னா ஜான் தான் ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ ஜானுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்றத சம்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா the fifth point, last point, the retiring partner shall be paid immediately அப்படின்றாங்க. ஸோ இமிடியேட்டா பே பண்ணிடுறாங்கன்றாங்க. ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா உடனடியாக பேமெண்ட் பண்ணணும். ஸோ இது கேஷா எடுத்துக்கலாமா பேங்கா எடுத்துக்கலாம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அசெட்ல, இங்க பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பேங்க்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேங்க்னு எடுத்துக்கோ, கேஷ்னு கொடுத்துருந்தா கேஷ்னு எடுத்துக்கோ. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பேங்க்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம செட்டில்மெண்ட் வந்து பேங்க் தான் போடணும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா யாரு ரிட்டையர் ஆகுறாங்களோ ஜான் ரிட்டையர் ஆகிறாரு அவருக்கு ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணி அமௌண்ட்டா கொடுக்கணும். ஸோ இங்க பார்த்தேன்னா ஜான், ஸோ ஜானுக்கு வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத பேலன்ஸ் அமௌண்ட் கண்டுபிடி முத. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கண்டுபிடிச்சேன்னா 41,800 கொடுக்க வேண்டியது இருக்கு. 41,800 வந்து அமௌண்ட் என்னது அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ இங்க டோட்டல் வந்து 46,000. ஸோ பேலன்ஸ் பண்ண அப்படின்னா 41,800. இந்த 41,000 வேற எதுவுமே இல்லை. ஸோ இந்த 200 400 4,200 46,000ல சப் பண்ணேன்னா பேலன்ஸ் அமௌண்ட் 41,800. பேலன்ஸ் அமௌண்ட் 41,800. ஸோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நாம பேமெண்ட் பண்றோம். ஸோ அப்ப அதை என்ன செய்யணும் அந்த லைனுக்கு நேரா டூ பேங்க் அக்கௌண்ட், அந்த லைனுக்கு நேரா டூ பேங்க் அக்கௌண்ட் போட்டுரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வராது டேஷ் போட்டு விட்டுரு. கண்ணனுக்கும் ரஹீமுக்கும் டேஷ் போட்டுரு. ஸோ ஜான்ல 41,800 போட்டுரு. ஓகேயா? ஸோ அப்ப மீத இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு கண்ணனுக்கும் ரஹீமுக்கும் நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். டூ பேலன்ஸ் C/D. ஸோ இது டிஃபரன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,04,500. ஸோ இதனுடைய டிஃபரன்ஸ் அமௌண்ட் 82,700. ஜானுக்கு வராது. ஏன் அப்படின்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய 41,800 ரூபாய் நம்ம அமௌண்ட் பேங்க்ல கிரெடிட் பண்ணிடுறோம். ஸோ அதனால அங்க வராது. ஓகேயா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. பெய்டு இமிடியட்லி அப்படின்னா டூ பேங்க் அக்கௌண்ட். இது வந்து டிஃபரன்ஸ் அமௌண்ட் இந்த 41,800. ஸோ அதோட முடிஞ்சிடும். ஸோ மீது இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்னருக்கு நம்ம பேலன்ஸ் பண்றோம். This balance amount should be carried out on the credit side. This balance amount can be carried out on the credit side. So by balance B/D. By balance B/D 1,04,500, 82,700. 1,04,500, 82,700 இங்க டேஷ் வந்துரும். இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 3 பார்ட்னர் இருக்கிறதுல ரஹீம் வந்து ரிட்டையர் ஆறாரு. அப்ப மீத இருக்கக்கூடிய கண்ணனும் ரஹீமும் ஜான் ரிட்டையர் ஆறாரு. கண்ணனும் ரஹீமும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கண்டினியூ பண்ண போறாங்க. சோ அவங்களுடைய பேலன்ஸ் வந்து 1,04,500, 82,700. இப்ப நியூ பேலன்ஸ் ஷீட் நம்ம ஓபன் பண்ணி போடணும். சோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன். சோ இந்த டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்ல என்னைக்கு டேட்டுக்கு ரிட்டையர் ஆகுறாங்களோ அந்த டேட் போடணும். சோ இதுல ஜான் ரிட்டையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1st January 2018. இந்த டேட் போட்டக்கூடாது. பழைய பேலன்ஸ் ஷீட்னுடைய டேட் போட்டக்கூடாது. சோ என்னைக்கு டேட்டுக்கு ரிட்டையர் ஆகுறாங்களோ அந்த டேட்ல இருந்து நம்ம புது பேலன்ஸ் ஷீட் போடணும். சோ அப்ப என்னைக்கு ரிட்டையர் ஆகுறா 1st January 2018ல. சோ அப்ப புது பேலன்ஸ் ஷீட் நம்ம ஓபன் பண்ணிக்கணும். சோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 1/1/2018. அசெட்ஸ் rupees. அசெட்ஸ் rupees. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா liability rupees. சோ அப்ப அதுல ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அக்கவுண்ட் எழுதிக்கோ. கேபிட்டல் அக்கவுண்ட் ரெண்டு பார்ட்னர் ஜானுக்கு வராது. ஏன்னா அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. கண்ணன் ரஹீம். சோ நம்ம புது கேபிட்டல் அக்கவுண்ட்ல போட்டிருக்கிறதுல பேலன்ஸ் அமௌண்ட் 1,04,500, 82,700. These two amounts should be carried out in the balance sheet liability side.
1,04,500, 82,700. So இது ரெண்டையும் என்ன பண்ற அப்படின்னா ஆட் பண்ணி அவுட்டர் காலம் 1,87,200, 1,87,200. ஓகேயா? இந்த அடுத்த கிரெடிட்டார்ஸ்ல எந்த வேல்யூமே இப்ப ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல மூணு சேஞ்சஸ் மட்டும்தான். ஸோ அப்ப ஸ்டாக்கு, பேட் டெப்ஸ், அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி, பில்டிங், இந்த 4 ஐட்டத்துல மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். மற்றது எல்லாமே பழைய பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிறதுல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப பழைய பேலன்ஸ் ஷீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கேபிட்டல் போட்டாச்சு. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் திரும்ப வராது. எப்பயுமே அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் திரும்ப நியூ பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ஸோ அப்ப ஒர்க்மேன் காம்பன்சேஷனை விட்டுறணும். அடுத்து கிரெடிட்டார்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. இந்த 20,000 நம்ம கிரெடிட்டார்ஸ்ல காமிச்சிடறோம். ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து 20,000. அப்புறம் ஒரு அன்ரெக்கார்டட் லயபிலிட்டின்னு சொல்லி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல 8,000 இருக்கு. ஸோ இந்த 8,000 should be come here. Unrecorded liability 8,000. So asset sideல வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்டிங் வந்து பழைய பேலன்ஸ் ஷீட்ல 90,000 இருக்கு. ஸோ அப்ப ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா அப்ரிசியேஷன் ஆகுது 9,000. ஸோ இட் ஷுட் பி ஆடட் இன் த பில்டிங் அக்கௌண்ட். ஸோ பிளஸ் அப்ரிசியேஷன் 9,000. So 90,000 plus 9,000, 99,000. Then machinery. So machineryல எந்த சேஞ்சஸும் இல்ல. So அதனால சேம் அப்படியே போட்டுறோம் 60,000. machineryல எந்த சேஞ்சஸும் இல்ல, சேம் அமௌண்ட் போட்டுறோம். So debtors வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 30,000. So இதுல பேட் டெப்ஸ் எப்படி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல பண்ண சொல்றாங்க, 1,000 rupees பண்ண சொல்றாங்க. பேட் டெப்ஸ் வந்து ஒரு 1,000 rupees. So அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பேட் டெப்ஸ் 1,000. So 30,000ல இருந்து 1,000 minus பண்ணி 29,000. It should be shown on the asset side. Then stock 20,000ல இருந்து 5% depreciation ஆகுது. So minus depreciation 1,000 rupees. So 20,000ல இருந்து 1,000 minus பண்ணா 19,000. அடுத்து கேஷ் அட் பேங்க் வந்து 50,000 இருக்கு. கேஷ் அட் பேங்க் வந்து பழைய பேலன்ஸ் ஷீட்ல 50,000 இருக்கு. சோ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா சோ ஜானுக்கு பேமெண்ட் கொடுத்து அனுப்புறோம். எவ்வளவு 41,800. இதை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் அமௌண்ட் பெய்டு டு ஜான் 41,800. 50,000ல இருந்து 41,800 மைனஸ் பண்ணி அவுட்டர் காலம் 8,200. ஸோ இதோட சம் முடிஞ்சிச்சு. ஸோ டோட்டல் போட்ட அப்படின்னா 2,15,200. 2,15,200. The same amount should be carried out here. 2,15,200. So இதோட சம் முடிஞ்சிச்சு. We can see in the next class. Thank you.